மக்களின் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள் பேசியிருக்கிறார். அது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது, தென்காசி தொகுதி மக்களின் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கூறியிருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் வாக்களித்தவர்களுக்கு புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகில் சனிக்கிழமை நடைபெற்றபோது, அந்த கூட்டத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள், மக்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான தெளிவு இந்த தேர்தலில் உண்டாகுவதற்கு நாங்கள் தவறிவிட்டோம் என்றுதான் பார்க்கிறேனே தவிர வேறு ஒன்றுமில்லை என்று கூறியிருக்கிறார். மேலும், ஆட்சியாளர்கள் செய்யும் தவறுகளை தேர்தல் நேரத்தில் கூறினால் மட்டும் போதாது, அரசு செய்யும் தவறுகளை தொடர்ந்து மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும். திமுக மட்டுமே சிறுபான்மையின மக்களின் காவலர்கள் என்பது போல் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பலர் பல்வேறு வழிகளில் முயற்சி செய்து தேர்தலில் என்னை தோற்கடித்திருக்கிறார்கள். வெற்றி பெற்றாலும் பெறாவிட்டாலும் இந்த மக்களின் அடிப்படை தேவைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே தான் இருப்பேன் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி தெரிவித்து பேசியிருக்கிறார். தென்காசி பகுதியிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான கனரக வாகனங்களில் கனிம வளங்கள் கொண்டு செல்லப்படுவதை தடுக்க முடியவில்லை என்பது வருத்தமாக இருக்கிறது. கள்ளக்குறிஞ்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 65க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். சாராயத்தில் நல்ல சாராயம், கள்ளச்சாராயம் என்றெல்லாம் பாகுபடுத்தி பார்க்க தேவையில்லை. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு தான் ஒரே தீர்வு என்றார் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். இந்த புதிய தமிழகம் கட்சியின் இளைஞரணி தலைவர் டாக்டர் ஷியாம், தெற்கு மாவட்ட அதிமுக அவைத்தலைவர் சண்முக சுந்தரம், முன்னாள் அண்ணா தொழிற்சங்க மண்டல செயலாளர் கந்தசாமி பாண்டியன், புதிய தமிழக மாவட்ட செயலாளர் கிருஷ்ண பாண்டியன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னர் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் குற்றாலத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெற்றது. கட்சியினுடைய தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி தலைமை வகித்தார். அது குறித்து நாம் மேலும் பல செய்திகளை அந்த வட்டார பகுதியிலிருந்து நாம் சேகரிக்க சென்ற பொழுது, தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு என்பது புதிய தமிழகம் கட்சியின் லட்சியம் என்றார் அக்கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி என்றார்கள். குற்றாலத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அக்கட்சியின் மாநில நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், கள்ளக்குறிஞ்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய சாவுகள், கனிம வள கொள்ளை, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சினை குறித்து புதிய தமிழகம் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை தனியார் நிறுவனம் கட்டாய விருப்ப ஓய்வு கொடுத்து வெளியேற்றுகிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் வெளியேற வேண்டுமென 45 நாட்கள் கெடு விதித்து தொழிலாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறது. அங்கு கடந்த 10 தினங்களாக எந்தவித வேலையும் கொடுக்காமல் மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை குறித்து நீதிமன்றத்தில் விரைவில் மனு தாக்கல் செய்யவிருக்கிறேன். திங்கட்கிழமை முற்பகல் 11 மணிக்கு அந்த தொழிலாளர்களை சந்திக்கவும் இருக்கிறேன். கள்ளச்சாராயம் விஷயத்தில் கள்ளக்குறிஞ்சிக்கு மட்டும் தீர்வு காணப்படக்கூடாது. இந்த சம்பவத்தில் சாதாரண அதிகாரிகளை மாற்றி எந்தவித பயனும் இல்லை. ஆளுங்கட்சி ஆதரவு இல்லாமல் இதுபோன்று நடக்காது. கள்ளச்சாராயத்தால் 69 பேர் இறந்த நிலையிலும் தமிழக மக்களிடையே ஒரு தாக்கமும் இல்லை என்பது வேதனைக்குரியதாக இருக்கிறது. தமிழகத்தில் இளைஞர்கள் பாதிக்கப்படாதபடி மதுவை அடியோடு ஒழிக்க வேண்டும். அதுவே எங்களுடைய லட்சியம். மது ஒழிந்தால் கள்ளச்சாராயம் ஒழிந்துவிடும். நீட் தேர்வை ரத்து செய்வது குறித்து திமுக பேசுவது வேடிக்கையானது என்றார் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் க. கிருஷ்ணசாமி அவர்கள்.